போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை போலீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய நூல்வெளி பகுதி இருக்கு இல்லையா, இலக்கியம் அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு நூல்வெளியில் இருக்கக்கூடிய நூல், நூலாசிரியர், அதே போல் நூலாசிரியர் எழுதிய நூல்கள் பற்றிய தகவல்கள், அந்த ஆசிரியருக்கான சிறப்பு பெயர்கள், அவர் எழுதிய மற்ற நூல்கள், அந்த நூலுக்கான சிறப்பு பெயர்கள், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு நூல்வெளியிலேருந்து கேட்பாங்க. பழைய புக் அப்படின்னா நூலாசிரியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புதிய புத்தகத்தில் நமக்கு நூல்வெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி அதியமான் டீம் வந்து நம்ம நூல்வெளி அப்படின்னு ஒரு புக்கே நம்ம கொடுத்துருப்போம். 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய நூல்வெளி மட்டுமே தனியாக எடுத்து ஒரு புத்தகமாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 65 பேஜஸ் இருக்கக்கூடிய புத்தகமாக அது இருக்கும். இப்போ இந்த நூல்வெளி மட்டும் தனியாக வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலில் தனியாக நூல்வெளி மட்டும் 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய நூல்வெளி எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா 6லேருந்து 10 வரையும் போதுமானது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய நூல்வெளி பகுதியை தாராளமாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நூல்வெளி எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக ஷார்ட்டாக, சரிங்களா, சின்ன சின்ன வீடியோவாக வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நூல்வெளி வீடியோஸ் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிமுக வீடியோ தான், ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. சரிங்களா? நம்ம எப்படி இதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க இது தனி ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நூல்வெளி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு குரூப் 4 அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இலக்கிய பகுதியில் ஒரு 35 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 35 கொஷினில் நிறைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த நூலாசிரியர் சம்மந்தமாக, ஆசிரியர் சம்மந்தமாக, அதே போல் நூல் சம்மந்தமாக, அதே போல் நூலின் சிறப்பு சம்மந்தமாக தான் நம்ம கேட்பாங்க, மேற்கோள் சம்மந்தமாக கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி தமிழ் இலக்கியம் அப்படின்னாவே நூலாசிரியர் இருக்கணும், நூல் இருக்கணும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்றதுனால இது அதிக வெயிட்டேஜ் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது தனி ஒரு சீரியஸாக கண்டக்ட் பண்ண போகிறோம். தனித்தனி வீடியோவாக இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் ஒவ்வொரு நூல்வெளியும் தனித்தனியாக ஒவ்வொரு நூல்வெளி அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். பட் ஒரு 2 நூல்வெளி கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக இருக்குது. 2 நூலாசிரியர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாரதிதாசன் பற்றி பார்க்க போகிறோம், பெருஞ்சித்தனார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நூலாசிரியர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ. சரிங்களா? வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ 2 நூலாசிரியர் பற்றி பார்ப்போம். அப்படி இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஒரு துணை பாடத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு கதையை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3 நூலாசிரியர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த நூல்வெளிக்கான வீடியோஸ் வந்து இருக்க போகுது. நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக இருக்கீங்க, நூல்வெளி அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நூல்வெளி அப்படின்றத வேறு ஒன்றும் இல்லை, நூலாசிரியர் பற்றிய தகவல் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 தொகை இருக்குது அப்படின்னா 8 தொகையில் என்னென்ன நூல்லாம் இருக்குது, 10 பாட்டில் என்னென்ன நூல்லாம் இருக்குது, அந்த நூலை எழுதினவங்க யார், 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய நூல்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நூல்களை எழுதியது யார், இல்லை தொகுத்தது யார், யார் தொகுப்பித்தாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும் பார்க்க போகிறோம். 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடியதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 70 பேஜஸ் இருக்கக்கூடியதான் மேக்ஸிமம் கண்டென்ட்டே அவ்வளோதான் இருக்க போகுது. சரிங்களா? 70 பேஜஸ் தான் மொத்தமாகவே நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் சார், பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு வரையுமாவது படிக்கணும். சரிங்களா? ஸோ முதல்ல என்னென்ன எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏ ப்ரிலிம்ஸ் யூனிட் 8 இருக்கு இல்லையா, அதில் நமக்கு சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த நூல்வெளி பகுதி எல்லாமே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஈவன் நீங்கள் குரூப் 1க்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நூல்வெளி பகுதியை நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம், படிக்கலாம், திரும்ப திரும்ப படிங்க. சரிங்களா? நூல்வெளி வந்து நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 85+ தமிழ் அடிப்பாங்க, ஆனால் தப்பு பண்ணக்கூடியது அந்த 5 கொஷின் இல்லை 7 கொஷின் இல்லை 8 கொஷின் பார்த்தீங்கன்னா 93 வாங்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85 வந்து நிற்கிறதுக்கு காரணமே சில மேற்கோள்கள் படிக்காமல் போகிறது, இன்னும் பாரதியார் பாரதிதாசன் என்ன நூல் எழுதுனாங்க, இல்லை அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு. சரிங்களா? ஒரு மேற்கோள் கொடுத்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறது. ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனால் எக்ஸாமில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் எழுதுறோம் அப்படின் போது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக இப்போவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நிறைய வந்து எழுதி பாருங்க, நிறைய கேளுங்க. இந்த நூல்வெளி எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ குரூப் 2 குரூப் டிஏக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 1க்கு யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4 விஓ ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பொதுத்தமிழில் 100 மதிப்பெண், 100 வினாக்கள். சரிங்களா? 100 மதிப்பெண் இல்லை, 100 வினாக்கள் கேட்க போகிறாங்க. அது 150 மார்க்ஸாக உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்னா
150 மதிப்பெண்ணா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் இங்கே பொதுத்தமிழில் மட்டுமே 90+க்கு எய்ம் பண்ணுறீங்க. நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் 95க்கு எய்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 90க்கு மேலே நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய அந்த நூலாசிரியர் பற்றிய தகவல்கள், மேற்கோள் பற்றிய தகவல்கள், நூல் ஆசிரியருடைய சிறப்பு பெயர்கள், நூலுடைய சிறப்பு இருக்குது எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம பொதுத்தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் அடிஷனல் கிளாஸ் நம்ம கிளாஸஸ் பார்க்கும்போது, ரிவிஷன் பார்க்கும்போது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை கடைசியில் ரிவிஷன் பண்ணும்போது அதெல்லாம் தனியாக பார்ப்போம். பட் இப்போ வெறுமனே புத்தகத்தில் என்ன தகவல் இருக்குது, அது நம்ம எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக இருக்கும், என்ன ஆர்டரில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ புக்கில் இருக்கக்கூடியது 6லேருந்து 10 வரையும் மினிமம் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். 6லேருந்து 10 வரையும் படிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் குரூப் 4க்கோ இல்லை பிசிக்கோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி ஆக முடியும். நான் குரூப் 4க்கும் குரூப் 2 குரூப் 2 படிக்கிறேன் அப்படின்னா 6லேருந்து 12 வரையும் படிங்க. சரியா? ஸோ 12 வரையும் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th 12th இருக்கு இல்லையா, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் அப்படின்னு இருக்கும். என்னது? பொதுத்தமிழ் இருக்கும், அதே போல் சிறப்பு தமிழ் இருக்கும். சரியா? இது ரெண்டுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய தகவல்களும் கவர் பண்ண போகிறோம், சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய தகவல்களும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அது 11ஆம் வகுப்புலையும் கவர் பண்ண போகிறோம், 12ஆம் வகுப்புலையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுதான் பிளான். சரி, இல்லை சார் நான் 11th 12thலாம் படிக்கல, நான் பிசிக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி 10th வரையும் படித்தா போதுமானது. சரி, இது இல்லாமல் வேறு என்ன எக்ஸாமுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கெங்கெல்லாம் யூனிட் 8 வருதோ, எங்கெங்கெல்லாம் பொதுத்தமிழ் வருதோ அங்கே எல்லாமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நூல்வெளி பற்றிய தகவல் எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நம்மளுடைய பிசிக்கு வீடியோ கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க அதியமான் டீமோட ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பொதுத்தமிழ் புத்தகம் இல்லை சார் அப்படின்றவங்க பொதுத்தமிழ் புத்தகத்தை அதியமான் டீமுடைய வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நூல்வெளி புத்தகமும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த 4 புத்தகமாக உங்களுக்கு வரும். 6லேருந்து 8 வரை ஒரு புத்தகம், 9 10 ஒரு புத்தகம், 11 12 ஒரு புத்தகம், நூல்வெளி அப்படின்றது ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு புத்தகமாக வரும். ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த நூல்வெளி இருக்கக்கூடியதான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வேணுன்றவங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் என்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். சரியா? நீங்கள் படிக்கிறதுக்கு மற்ற புத்தகங்கள் வேணும் அப்படின்னாலையும் வெப்சைட்டில் கொடுத்துருப்போம், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா புத்தகங்களும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. இல்லை கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூல்வெளி பகுதியை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஜஸ்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6th term 1ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்புறம் term 2, அப்புறம் term 3, இதே போல் 7th அப்படின்னு வரும்போது 7th term 1, term 2, term 3. சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் முழுக்க அப்படியே ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 2 நூல்வெளி இல்லை 3 நூல்வெளி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னா அதில் எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம எப்படி கொஷின் கேட்பாங்க, எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற வரையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அந்த நூல்வெளி பகுதி முழுக்க நானே தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். 6லேருந்து 12 வரலையும் 6லேருந்து 10 வரலையும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 11th 12th செகண்ட் ப்ரியாரிட்டியாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, 6லேருந்து 10 வரலையும் போதுமா இல்லை 6லேருந்து 12 வரலையும் வேணுமா அப்படின்றத அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் என்னோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து 7 days மட்டும் தான் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதன் பிறகு நம்மளோட ஆப்பில் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்குற மாதிரி நான் ஆப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது இல்லை கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகம். இதில் இந்த மாதிரி இருக்கும். லெசன்ஸ் எல்லாமே இப்படி தான் இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய பொதுத்தமிழ் புத்தகத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம். இப்போ தமிழ் மொழி வாழ்த்து இருக்குது அப்படின்னா அதில் என்ன நூல்வெளி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் இலக்கணம் உரைநடை இல்லாமல் இலக்கிய பகுதிகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் செயல் பகுதிகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நூலாசிரியர் இருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு இயல் 1 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் தமிழ் இன்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முதல்ல உங்களுக்கு பாடல் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழி வாழ்த்து இது இயல் 1ல் கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு செய்யுள். இந்த செய்யுளில் பாடல் இருக்கும். இந்த பாடல் நீங்கள் படிக்கணும், சொல்பொருள்லாம் படிச்சுக்கோங்க. இது டீட்டெயிலாக கிளாஸஸில் நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். பட் இந்த நூல்வெளி கிளாஸஸில் இந்த பகுதி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா நூல்வெளி அப்படின்ட்டு. ஸோ யாரை பற்றி கொடுத்துருக்காங்க? பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க. இது 8ஆம் வகுப்பு அப்படின்னு போகும்போது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ பாரதியார் பற்றிய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அவருடைய இயற்பெயர்லேருந்து அவர் எழுதிய நூல்கள்லேருந்து இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது
ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு இயலாக ஒவ்வொரு டேர்மாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வீடியோவில் நம்ம இதை பார்க்குறோம்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அப்போ அடுத்த பகுதி, அடுத்த நூல்வெளி இருக்கும் இல்லையா, அடுத்த செயல் முடிஞ்ச உடனே அடுத்த நூல்வெளி இருக்கும். சரியா? இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 நூல்வெளியுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்து தொல்காப்பியர் பற்றி கொடுத்துருக்காங்க. இது 8ஆம் வகுப்பு. ஸோ இந்த நூல்வெளி பகுதியும் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல்களும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. முழுக்க நான் நூல்வெளியை ரொம்ப தரவாக படிக்கணும் சார். எப்பவுமே இதில் ஒரு வினா கூட நம்ம விட்டுறக்கூடாது, ஒரு மதிப்பெண் கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்த கொஷின் கேட்டாலும் நூல்வெளியில் நான் சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றவங்க ரெகுலராக அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். இனிமேல் இதற்கான வீடியோஸ் தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னிலேருந்து அப்டேட் ஆகும் சார், ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோஸ் அப்டேட் ஆகும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு மினிமம் ஒரு 3 வீடியோஸ் அது அப்டேட் ஆகும். என்னிலேருந்து சார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நாளிலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ நூல்வெளி பார்ட் 1 இப்படின்ட்டு அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நூல்வெளி தனி வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக குரூப் 2 குரூப் 8 படிக்கிறேன், குரூப் 4 படிக்கிறேன், போலீஸ் படிக்கிறேன் அப்படின்றவங்க மறக்காமல் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னாலையும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.